வணக்கம் நண்பர்களே. கறியெல்லாம் சமைச்சு எடுத்தாச்சு. வெண்டைக்கு வேற லெவல்ல கறி இருக்கு. வேற லெவல்ல பெரிய லெவல்ல நண்பர்களே. அப்புச்சி முருங்கக்காய் வச்சு தர சொல்லி அப்புச்சி தான் எல்லாம் செட் பண்ணினார். அதுக்கு பிறகு நானும் செய்யல, நானே சமைப்போம் என்ற ஒரு ஐடியா போட்டு மேய்ச்சல் இறங்கானாது. பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளோட முருங்கக்காய் பால் கறி ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து இந்த விரால் கருவாடெல்லாம் போட்டு வச்சிருக்கு. வாங்க. இது வந்து பாவக்காய் கறி வச்சிருக்கு. அதுக்கு ஒரு பாவக்காய் வந்து ஒரு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெயில நான் தாளித்து விரட்டி எடுத்துக்கேன். அதாவது நல்லெண்ணெய் சாப்பிட்றது நண்பர்களே, நம்ம உடம்புக்கு நல்லது. எனக்கு கொஞ்சம் சூடு கூட அந்த சில வருத்தங்கள் இருக்கிற காரணத்தினால நான் அந்த நல்லெண்ணெய் தான் சாப்பிட்றது, தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றது குறைவு. வாங்க வேலை உள்ள சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்டு பார்ப்போம். அப்போ சிந்துக்கா பக்கத்தில் அப்படி என்னம்மா சாப்பிடுவோமா? சுடச்சுட சோறு அப்படி சும்மா காலுங்கிற கால் கொடுத்துட்டு இருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. முருங்கைக்காய் கறி என்ன நண்பர்களே, கணக்கு சோறு வச்சிருக்கேன். ஏன்னா முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு டைம் எடுக்கும். அதனால சோறு சாப்பிட்றது குறைவா இருக்கு. நான் கூடுதலானாக்க ஜோதிச்சு சாப்பிட்டு பாருங்க, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ எப்படி எப்படின்னு தெரியாது. வேற சாப்பாடு. வாங்க முழுமையான வீடியோவை பாருங்க. எனக்கும் உங்களோட சப்போர்ட் ஒன்று தாங்க நண்பர்களே. அடுத்தது அப்படி கறி வச்சு கொடுப்போம். ஒட்டுங்கக்காண்டா வேற லெவல் நண்பர்களே. வாவ், இந்த வாசனையாம இருக்கு நம்பிச்சு. நல்லா முருங்கைக்காய் சாப்பிடுங்க சரியா? வயசு போன காலத்துல நல்லா முருங்கைக்காய் சாப்பிட்டா சத்து சரியா பஜி? என்னடா ஒரு காய் எப்பயால நம்பிக்கைனா எல்லாத்தையும் பஜ்ஜி இதுல பண்ணி கொண்டு இருக்கிற நண்பர்களே. அதனால எடுங்க சாப்பிடுங்க. பாவக்காய் கறி. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். வா வணக்கம் நண்பர்களே. பாத்தீங்கன்னா அடுத்த கடை சாப்பாடு வேற லெவல். சாப்பாடு வேற இருந்தா முருங்கைக்காய் கறியும் பாவக்காய் கறியும் வேற லெவல். நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் சாப்பாடு இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. எனக்கும் நிறைய சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன் சகோதரங்கள். அப்புஜி கதையில வந்து அடி நடக்க முருங்கைக்காய் சும்மா தெரியாது அப்புஜி. நம்மளு முருங்கைக்காய் கறிக்கு விரால் கருவாடு போட்டு நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். முருங்கைக்காய நல்லா சப்பி மென்று சாப்பிடணும். அதுக்காக கணக்காக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாவக்காய் கறி கசக்கு தான். நம்ம கொஞ்சம் கசப்பா தான் இருக்கு. இருந்தாலும் சுடு சோத்துல சாப்பிடும் போது ஒரு நல்ல லெவல் இருக்கு. ஆஹா, பாவக்காய் கசப்பு. பாவக்காய் இனிக்குமா ப்ரோ? கருவாடு நல்லா இருக்கு. நம்ம கருவாடு கறி எப்படி எப்படி நல்லா இருக்கா? இதுதான் சமைக்க விடுக்கிட்டு. இப்போ நான் சமைச்சேன். நான் அப்படி ஒரு சமைக்க விடப்படாதான் விட்டு வேற லெவலுக்கு நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனல் தாங்க நண்பர்களே. நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிடணும்டா, என்னட்ட வந்து சாப்பிடணும்டா, தாராளமாக வரலாம். யார் வேண்டாலும் வரலாம். என்னோட சாப்பிடணும் ராசி இருக்கு, உறவுகளுக்கு இருக்கிறீங்க. அதே போல எப்போ வேண்டாலும் சந்திப்போம், எப்போ வேண்டாலும் சாப்பிடுவோம். நான் செய்கிற வீடியோவில் உங்களுக்கு பிடிக்குது, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்காக நானும் இப்படி இந்த மாதிரி வீடியோவில் செய்து வரேன். நன்றி. வணக்கம். வணக்கம்.